கடவுள் சிலையில் கடவுள் இருக்கிறானா? சிலையை வழிபடலாமா? சிலையை செருப்பால் அடிக்கலாமா? என்னங்க ஏதேதோ பேசுறீங்க? செருப்புல அடிக்கிறாங்களே, சாமி போட்டோவை செருப்புல அடிக்கிறாங்க, சாமியே செருப்புல அடிக்கிறாங்க, போய் காரி துப்புறாங்க, கருணை இல்லாம கோயிலை உடைக்கிறாங்க. அறியாமை. கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னா சிலை தேவையே இல்லை. கான்செப்ட் என்ன? கடவுள் எங்கும் இருக்கிறார், சிலை தேவையா? ஏன் சிலை தேவை? நம்மளால உணர முடியறதுக்கு ஒரு விஷயம். உணர முடியறதுங்கிறத விட தாலியை ஏன் கட்டுறோம்? தங்க கம்மி விலைக்கு வித்ததுங்க, துபாய்க்கு போன வாங்கிட்டு வந்தேன், அப்படியே கொடுத்தது தாலி பண்ணிட்டேன். இந்த தாலி அப்படிங்கிறதுக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்கோம் நம்ம. அது நம்ம பக்கத்து வீட்டு கடை தாலி செய்யறவனோ அல்லது கடையில கொடுத்து பண்றதோ இல்லை, எங்கேயோ யார் பண்ணாலும் அந்த தாலிங்கிற ஷேப் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்காங்க. ஒரு மரியாதை. பொம்பளையை பார்த்த உடனே வெட்டியை பார்க்குறோம், நம்ம பிஹேவியரே சேஞ்ச் ஆயிடுது. மெட்டி போட்டுக்கிற பொம்பளை கிட்ட பக்கத்திலே போக மாட்டோம், மடி விழுந்துரும், ரோட்ல போறவெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஒரு பொருளுக்கு ஒரு மரியாதையை கொடுத்ததினால் நம்ம மனதினுடைய உணர்வுகள் மாறுபடுது, பக்தி பிறக்குது. நமக்கு பக்தியே இல்லையே. ஏன் பக்தி இல்லை? நமக்கு நிறைய அழுக்கு இருக்கு தலைக்குள்ள. அந்த அழுக்கு இருக்கிறப்ப பக்தி வராது. நம் முன்னோர்களெல்லாம் ரொம்ப புத்திசாலிங்க. நாமெல்லாம் இந்த மாதிரி முட்டாள் மடையன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனால என்ன பண்ணிட்டான், முருகன்னா இப்படிதான் இருப்பான், ஈஸ்வரன்னா இப்படிதான் இருப்பான். பாருங்க பின்னாடி சரஸ்வதி இருக்கிறாளாவ இல்ல, இல்லையா இருக்கா. நான் சும்மா உட்கார்றதுக்கும் என் பின்னாடி சரஸ்வதி போட்டோ பக்கத்துல உட்கார்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதே ஒரு ஐஸ்வர்யரையோ இல்ல நயன்தாராவோ போட்டா, என்னடா இந்த ஆளு குருஜிங்கிறாரு எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாரு. பாருங்க அந்த போட்டோனால எவ்வளவு ஒரு மதிப்பு, நமக்கு மரியாதை. மனிதனுடைய மனம் தவறான எண்ணத்திலிருந்து விடுபடுவதற்காக மரியாதையோடு சிருஷ்டி செய்த ஒரு சிலையின் மீது மனதை வைக்கும் பொழுது நம் மனது கௌரவப்படுத்தப்படுகிறது, பவித்திரமாகிறது, பியூரிஃபை ஆகுது மனசு. பியூரிஃபைடு சோல், பியூரிஃபைடு கான்ஷியஸ் இஸ் காட். அந்த பியூரிஃபிகேஷன் பண்ணிக்கிறதுக்காக சிலை தேவை. பியூரிஃபிகேஷன் ஆன பின்னாடி சிலை தேவையில்லை. தேவையில்லை. பொட்டு தேவையில்லை, பட்டை தேவையில்லை, நாமம் தேவையில்லை. நம்ம இல்லை, அதனால இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பூணூல் போடுறோம், தேவையா? தாலியே வேண்டியதில்லை. தாலி போட்டாதானே புரிச்சா இல்லை. நம்ம சரியில்லையே. நம்ம சரியாகிறதுக்காக இன்னும் சரியாகல. லட்சக்கணக்கில் ஆகி போச்சு. எவ்வளோ லட்சக்கணக்கில் வருஷம் ஆகியும் இன்னும் நம்ம சேஞ்ச் ஆகலை, அப்படியே தான் இருக்கும். இப்போ இவ்வளோ வருஷம் கடந்த பின்னாடி நம்மளாம் சேஞ்ச் ஆகிருக்கணும், சேஞ்சே ஆகலை. அதனால அதெல்லாம் எடுக்க முடியாது. சமுதாயம் திருந்தாது. இது தேவை, இது தேவை. இது இஸ்லாமியர்கள் வெறும் சவுத்துல பார்க்குறாங்க கடவுளை. இந்த முட்டாள் மடையணும், முட்டாள் மேல மடையணும் அல்ல, எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கான். அவங்க அதுல பாக்குறாங்க. நாம பார்க்கறதுனால இந்த மாதிரி தெரியுது நமக்கு, அவ்வளவுதான். அது நீங்க பக்குவப்பட உட்கார்ந்த இடத்துலயே கடவுளை பார்க்கலாம்.